ரோமர்கள் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 17-18 வசனங்கள். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் இந்த 2 வசனத்துல ஒரு காரியத்தை முக்கியமாய் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்காக நாம் பாடுபட வேண்டும். அல்லேலூயா. அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது பாடுகள் உள்ள வாழ்க்கை. இதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய ஒரு முகம் அப்படின்னு சொன்னாலே அது பாடுகள் நிறைந்தது, போராட்டம் நிறைந்தது. ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பலவிதமான நெருக்கங்கள் நிரம்பியதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவால தெரிந்து கொள்ளப்பட்டோம். நாம் அவரை தெரிந்து கொள்ளல. இயேசு சொந்த தெய்வமாய் நாம தேடி வரல. அவர் நம்மை சொந்த ஜனமாய் நம்மை தெரிந்து கொண்டதினால் நாம் அவர் தெய்வமாய் கொண்டு என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். ஆக இந்த கிருபைய தேவன் ஏன் நமக்கு தந்தார் அப்படின்னா, அந்த 17ஆம் வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு. அல்லேலூயா. கிறிஸ்துவுடன் கூட என்ன செய்யணுமா? மகிமைப்படுறது. அப்படியே என்ன அர்த்தம்னா, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையின் சாயலாக மத்திய ஆகாயத்துக்கு வருவார். 2000 வருஷங்கள் முன்பு இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது மனித ரூபத்தில் வந்தார். நமக்காக ஜீவனை பலியாய் தந்து சிலுவையிலே ரட்சிப்பை நிறைவேற்றினார். இப்போ மீண்டும் ஒரு விஷயம் இயேசு வரப்போகிறார். எதற்கு வரப்போகிறாருன்னா, அந்த ரட்சிப்பினால மீட்கப்பட்டு ஆண்டவருக்காய் வாழ்கிற அந்த மனவாட்டி சபையை அழைக்கும்படி மத்திய ஆகாயத்துக்கு திரும்ப இயேசு என்ன செய்ய போறார்? வரப்போகிறார். மனிதனாக அல்ல, மகிமையின் சாயலாய் வரப்போகிறார். அல்லேலூயா. தேவாதி தேவனாக, மகிமை நிறைந்தவராக, மகிமையின் ராஜாவாக அந்த மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை என்ன பண்ணுதுன்னா, மணவாளன் இயேசுவோட கூட சேர்ந்து அவருடைய மகிமையில் பங்கு பெறுது. நாமும் அவரை போல மகிமையின் சாயலாய் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய், இந்த பூமிக்குரியவர்களாக அல்ல, மாம்சத்துக்குரியவர்களாக அல்ல, மணவாளனுக்குரிய மணவாட்டிகளாக நாமும் அந்த மகிமையில் என்ன செய்ய போகிறோம்? பிரவேசிக்க போகிறோம். அப்ப ஆண்டவர் எதற்கு நம்ம தெரிந்து கொண்டார் அப்படின்னா, அவருடைய மகிமை வெளிப்படும் பொழுது நாமும் அவரோட மகிமையில வெளிப்படுவதற்கு, நாமும் மகிமை அடைவதற்கு. அப்ப கிறிஸ்தவ ஜீவியங்கிறது ஒரு மகிமைக்கு நேராய், அந்த மகிமையான வாழ்க்கைக்கு நேராய் பிரயாணம் பண்ணுகிறதா கிறிஸ்தவ ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியங்கிறது ஏழை பணக்காரன் ஆகிறதோ, கடனாளி கொடுக்கிறவனாய் மாறுகிறதோ, வியாதியஸ்த வெறும் சுகத்தை பெறுகிறது மாத்திரம் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. தேவனை தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு தருகிறார். பூமியில இயேசு வந்தது மனுக்குலத்தை ரட்சிப்பதற்கு வந்த இயேசு. நீ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38 வாசித்தீங்கன்னா, நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். பிசாசினால் அகப்பட்டவர்களை அவர் விடுதலையாக்கினால், வியாதியஸ்தலை என்ன செய்தாரா? குணமாக்கி. இதெல்லாம் அவர் செய்தார். ஆனா வந்த நோக்கம் என்னது? ரட்சிப்பு. அதே போல உங்களுக்கு எனக்கு நல்ல வேலையை கொடுக்கிறார், படிப்பை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார், வியாதியில சுகம் தருகிறார், நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறார். இது எல்லாமே கர்த்தர் கொடுக்கிற நன்மை. ஆனா நோக்கம் என்னன்னா, அவருடைய மகிமையில பிரவேசிக்கணும். வெறும் உலக ஆசீர்வாதத்தோட கிறிஸ்தவ வாழ்க்கை முடிஞ்சல. நீ நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிதான் நினைக்கிறோம். எனக்கு என்னங்க கவலை, என்னைக்கு சர்ச்சுக்கு போனோம் அன்னைக்கு நான் ஆசீர்வாதம் ஆயிட்டேன், என்னைக்கு நான் சபைக்கு போனோம் அன்னைக்கு நான் கீழே இருந்து மேலே வந்துட்டேன், இதோட லைஃபை முடிச்சுக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்மை அழைத்தது மகிமையில் பிரவேசிக்க. அல்லேலூயா. அந்த மகிமையில பிரவேசிக்கணும்னா நம்ம ஒரு பாதையில கட்டாயமா வந்துதான் ஆகணும். என்ன பாதைனா, அப்போஸ்தலர் நடபடிகள் 14:22 வாசிங்க. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் எந்த வழியாய்? என்ன வழியாய்?
அநேக உபத்திரம். அப்போ ரூட் கர்த்தர் போட்டிருக்கிறாரு, ஹெத் டு ஹெவன். அந்த ரூட் என்னன்னா பலவிதமான பாடுகள். லேலூயா, லேலூயா. கர்த்தர் போட்ட ரூட் என்னன்னா அநேக உபத்திரம். அந்த உபத்திரங்களின் வழியாகத்தான் நாம் எங்க பிரவேசிக்க முடியுமா? பரலோகத்துல பிரவேசிக்க முடியும். அப்ப இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம வருகைக்கு ஆயத்தம் ஆகணும் அப்படின்னா பலவிதமான பாடுகளையும் வேதனைகளையும் நாம சந்திக்க வேண்டியது அவசியம். அதை முதல்ல புரிந்து கொள்ளணும். பாடுகள் இல்லா மகிமை இல்லை. நிறைய பேர் அதை புரிந்து கொள்ளாதனால என்னடா வாழ்க்கை இது, சர்ச்சுக்கு வந்தும் என் வாழ்க்கை இவ்வளவு பிரச்சனையா, சர்ச்சுக்கு வந்தும் என் வாழ்க்கை எனக்கு வியாதியா, சர்ச்சுக்கு வந்தும் என் குடும்பத்தில் பிரச்சனையா, சர்ச்சுக்கு வந்தும் என்னை அவமானமா, நிந்தையா. நிறைய நேரங்கள்ல குடும்பத்துல, வேலையில, பொருளாதாரத்துல ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும் பொழுது, சரீரத்துல சில பிரச்சனைகள் வரும் பொழுது உடனே சோர்ந்து போயிடுறோம். ஜெபம் என்ன பிரயோஜனம், சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? நல்லா புரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில நம் கர்த்தரோடு நெருங்க நெருங்க நமக்கு பலவிதமான பாடுகளும் போராட்டங்களும் நிச்சயமாய் உண்டு. இதை கடந்து தான் நாம் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா.